ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 10 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல ஃபோர்த் சம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 2yன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரூஸ்டர் ஃபார்மில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செட்டு இருக்குல்ல, இந்த செட்டு தான் நம்ம இந்த 3 ஃபார்மேட்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது சிம்பிள் தான். x is equal to 2yன்னு இருக்கா, நம்ம y-உடைய வேல்யூ 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி x-உடைய வேல்யூ கொண்டு வரணும். அதாவது நான் சொல்கிறேன், இப்போ y-ன்றது 1 இருக்குது அப்படின்னா x-உடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், x is equal to 2 into 1. அப்போ x-உடைய வேல்யூ நமக்கு 2. அது இங்கே வந்துருச்சா, நம்மளுடைய 2 அப்படின்றது x belongs to 2ல இருக்கா. தென் y is equal to 2. அப்போ x is equal to என்ன ஆகும், 2 into 2 4 அப்படின்னு வரும். அடுத்து நம்ம y-உடைய வேல்யூவை 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். y-உடைய வேல்யூனா நமக்கு என்ன, x is equal to 2 into 3 6ன்னு வரும். அடுத்து நம்ம y is equal to 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x-உடைய வேல்யூ நமக்கு 2 into 4 8. இதை நம்ம ஆரோ டயக்ராமில் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆரோ டயக்ராமில் நமக்கு வந்து எக்ஸு ஒய்க்கு தான் நம்ம போட போகிறோம். எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஒய்யுடைய வேல்யூ நமக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 2 3 4 5. அடுத்து ஒய்யுடைய வேல்யூ நமக்கு 1 2 3 4. இப்போ நம்ம இதுக்கு ஆரோ டயக்ராம் வரைகிறப்போ எக்ஸில் இருந்து தான் ஒய்க்கு போகிற மாதிரி வரையணும். இப்போ நமக்கு எக்ஸுடைய வேல்யூ இங்கே 2வா, 2லேருந்து நம்ம ஒய்யுடைய வேல்யூ 1க்கு போகிற மாதிரி தான் நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். ஸோ 2, 1 எப்போவுமே எக்ஸ் டு ஒய் தான் போகும். இங்கே ஒய்யுடைய வேல்யூ 2, எக்ஸுடைய வேல்யூ 4. ஸோ அப்போது 4லேருந்து தான் நமக்கு 2க்கு ஆரோ மார்க் போகும். இதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ்லாம் நம்மளுடைய எக்ஸ் அண்ட் ஒயில் கொடுக்கல. ஸோ நம்ம இது 2 மட்டும் போட்டால் போதும். அடுத்து நம்ம கிராஃப் போடலாம். ஸோ கிராஃப் நான் இப்போ வரைகிறேன். இதில் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் 0 நம்ம ரேண்டமாக ப்ளாட் பண்ணால் போதும், எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1 2 3 வரைக்கும் நான் ப்ளாட் பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸுடைய வேல்யூ 2ஆக இருக்கிறப்போ ஒய்யுடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு இருக்குது. இது நம்ம ரேண்டமாக ப்ளாட் பண்ணால் போதும். அடுத்து நமக்கு எக்ஸுடைய வேல்யூ 4ஆக இருக்கிறப்போ ஒய்யுடைய வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு வருது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில். ஸோ 4, 2 அது 4, 2. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் போட்டுட்டு செட் ப்ராக்கெட்குள்ளே வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம். இங்கே நம்ம ப்ளாட் பண்ண வேல்யூஸ் என்ன அது மட்டும் எழுதுனா போதும். ஸோ நம்ம ப்ளாட் பண்ணது 2, 1 அண்ட் 4, 2 மட்டும்தான். நம்ம கிராஃபில் ஆரோ டயக்ராம் எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ்க்கு தானே வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுனா போதும். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே y is equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. xy ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் லெஸ் தேன் 10ல. ஸோ எக்ஸும் நேச்சுரல் நம்பர், ஒய்யும் நேச்சுரல் நம்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு போட போகிறோம். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும், 1 + 3 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸுடைய வேல்யூ 2 அப்படின்னு போட போகிறோம். ஸோ நான் டேரெக்டாக சொல்கிறேன், 2 + 3 நமக்கு 5. அப்போ ஒய்யுடைய வேல்யூ 5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + 3 அப்படின்னு வரும். அப்போ 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4னா 4 + 3 நமக்கு 7. ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நான் 5 போட்டேன். 5 + 3 எனக்கு 8. ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 போடணும். ஸோ 6 + 3 நமக்கு y is equal to 9 அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஒய்யுடைய வேல்யூ 9 வர வரைக்கும் தான் எழுதணும். பிகாஸ் அதுவுமே நமக்கு நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10 தானே. ஸோ நம்ம ஒய்யுடைய வேல்யூ 9 வரைக்கும் தான் எழுதணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு போட்டால் 10 ஆகிடும். அது 9ஐ விட கிரேட்டர் நம்பராக போயிடும்ல. ஸோ நம்ம அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு போடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரோ டயக்ராம் வரையணும். ஸோ ஆரோ டயக்ராமில் எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒய்யுடைய வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 அது 9 வரைக்கும் எடுத்துக்கணும். ஒய்யுடைய வேல்யூ நம்ம 9 வரைக்கும் தான் எடுக்கணும். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஒய்யுடைய வேல்யூ, அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒய்யுடைய வேல்யூ நமக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை தான் எடுத்துக்கணும்.
ஸோ எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் ரெண்டுமே இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஆரோ டயக்ராம் போடலாம். நான் சொன்ன மாதிரி தான் 1 எக்ஸ் இருந்துச்சுன்னா ஒய்யோடைய வேல்யூ 4. ஸோ எக்ஸ்லேருந்து ஒய்யோடைய வேல்யூக்கு கனெக்ஷன். தென் 2ஆக இருக்கிறப்போ 5 அப்படின்னு இருக்குது. அடுத்து எக்ஸு 3ஆக இருந்தால் ஒய் 6, எக்ஸு 4ஆக இருந்தால் ஒய் 7, எக்ஸ் 5ஆக இருக்கும்போது 8, தென் 6ஆக இருக்கும்போது 9. எல்லாமே நம்ம ஆரோ டயக்ராமில் ப்ளாட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கிராஃப் போடணும். கிராஃப்க்கு நம்ம அதே மாதிரி நம்மளுடைய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதில் இப்போ ப்ளாட் பண்ணணும் நம்ம. ஸோ நமக்கு 1ஆக இருக்கிறப்போ எக்ஸ் 1ஆக இருக்கப்போ ஒய் 4ஆக இருக்கா, தென் எக்ஸ் 2ஆக இருக்கும்போது ஒய் 5, அடுத்து 3ஆக இருக்கும்போது 6, தென் 4ஆக இருக்கும்போது 7. நம்ம இப்போ ரேண்டமாக ப்ளாட் பண்ணால் போதும், எக்ஸாக்டாக வேணாம். 5ஆக இருக்கும்போது 8, தென் 6ன்னு இருக்கும்போது 9. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா நமக்கு 1,4, இந்த பாயிண்ட் நமக்கு 2,5, தென் 3,6, அப்புறம் 4,7, 5,8, லாஸ்ட்டாக 6,9. இது எல்லாமே நம்ம வேல்யூஸை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரூஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். ரூஸ்டர் ஃபார்ம்னால் சிம்பிள் தான். நம்ம எந்த பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணுமோ அதே பாயிண்ட்டை நம்ம ஆர்டர்டு பாஸ் மாதிரி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 1,4, 2,5, 3,6, நெக்ஸ்ட் 4,7 இருக்குது, 5,8, லாஸ்ட்டாக 6,9. இது நம்மளுடைய ரூஸ்டர் ஃபார்ம். 4th சம் நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 5th சம் பார்க்க தான் கொஸ்டின் ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் இந்த சம் இருக்கிறதுலே எல்லாத்த விட சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, கிளர்க்ஸ், மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு 4 கேட்டகரி இருக்குது. அதில் நமக்கு சேலரிஸ் என்னென்னா அசிஸ்டண்ட்க்கு 10,000, தென் கிளர்க்ஸ்க்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா அசிஸ்டன்ஸை நம்ம ஏனோ, கிளர்க்ஸை சீனோ, மேனேஜரை எம்னோ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இ அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அசிஸ்டன்ஸில் 4 பேர் இருக்காங்க. A1, A2, A3, A4ன்னு 4 அசிஸ்டன்ஸ், C1, C2, C3, C4ன்னு 4 கிளர்க்ஸ், M1, M2, M3ன்னு மேனேஜர்ஸ் அண்ட் E1, E2ன்னு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நமக்கு ஆர் அப்படின்றது தான் ரிலேஷன். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய், எக்ஸிலேருந்து ஒய்க்கு ரிலேஷன் போகுது அப்படின்ட்டு அர்த்தம். இங்கே நமக்கு எக்ஸுன்றது சேலரி, இதோ அந்த 10,000, 25,000 இதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ் கீழே வந்துடும். தென் பர்சன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய அசிஸ்டன்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த பர்சன் ஒய் கீழே வந்துடுவாங்க. இதை நம்ம ஆர்டர்டு பேர் அண்ட் ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்றது தான் மெயினான கண்டிஷன் நமக்கு. நம்ம இப்போ எல்லா பர்சன்ஸ் அண்ட் சேலரி எழுதலாம். ஏன்றது அசிஸ்டன்ட், அவங்களுக்கு 10,000 சேலரி. அடுத்து நம்மளுடைய சீன்றவங்க கிளர்க்ஸ்க்கு 25,000 சேலரி எல்லா ருப்பீஸில். அடுத்து மேனேஜருக்கு 50,000 சேலரி, 50,000 அது ருப்பீஸில். தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு ருப்பீஸ் 1 lakh சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இதை வந்து சேலரி அண்ட் அவங்களுடைய பர்சன்ஸை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸுன்றது சேலரி, தென் ஒய்ன்றது பர்சன் அப்படின்றத கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஆர்டர்ட் பாஸ் என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ நம்ம ஆர்டர்ட் பாஸ் எழுதலாம். ஆர்டர்டு பாஸ் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற மாதிரி எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி எழுதணும். சேலரி நமக்கு எவ்வளோ, 10,000. அசிஸ்டன்ஸில் மொத்தம் நமக்கு 4 பேர் இருக்காங்க. ஸோ A1, A2, A3, A4 அப்படின்ட்டு 4 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 10,000, A1, நெக்ஸ்ட் நம்ம அதே 10,000 அந்த சேலரி, A2 நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட், நெக்ஸ்ட் 10,000, A3 மொத்தம் 4 வாட்டி நம்ம இதை எழுதணும். 10,000, A4 மொத்தம் நமக்கு 4 அசிஸ்டன்ஸ் அண்ட் சேலரி மென்ஷன் பண்ணிட்டோமா நம்ம. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிளர்க்ஸ்க்கான சேலரியை இப்போ நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கிளர்க்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ, 25,000 சேலரி. ஸோ நம்ம இப்போது 25,000 அப்படின்னு எழுத போகிறோம். 25,000, கிளர்க்ஸ்னால் நமக்கு C1 அப்படின்னு அர்த்தம். ஸோ 25,000,
C1 அப்படின்னு எழுத போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு 25,000, C2 மொத்தம் 4 வாட்டி எழுதணும். அடுத்து அதே 25,000, C3, அடுத்து 25,000, C4 4 வாட்டி கிளர்க்ஸ்க்கு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ மேனேஜருக்கு போயாச்சு. மேனேஜருடைய சேலரி என்ன 50,000. 50,000, மொத்தம் நமக்கு 3 மேனேஜர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 3 மேனேஜர்ஸ்க்கு மட்டும் எழுதினா போதும். ஸோ M1, நெக்ஸ்ட்டு 50,000, M2, நெக்ஸ்ட்டு 50,000, M3 3 வாட்டி எழுதினா போதும். லாஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh சேலரி. மொத்தம் நமக்கு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 2 வாட்டி எழுதினா போதும். 1 lakh, E1, நெக்ஸ்ட்டு 1 lakh, E2 இதுதான் நமக்கு ஆர்டர்டு பேஸ். இதை நம்ம ஆர் அப்படின்னு ஒரு ரிலேஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஆரோ டயக்ராமே நமக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த சம்முக்கு. நம்ம ஆரோ டயக்ராம் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? எக்ஸுன்றது நம்மளுடைய சேலரியா, ஒய்ன்றது பர்சன்ஸா. ஸோ எக்ஸுக்கு கீழே நான் இப்போ எல்லாருடைய சேலரியை மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அசிஸ்டண்ட்டுடைய சேலரி 10,000 மென்ஷன் பண்ணியாச்சு. தென் கிளர்க்ஸ்க்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000, லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. எல்லாருடைய சேலரியும் எக்ஸுக்கு கீழே வந்துடும். தென் ஒய்ன்றது நம்மளுடைய பர்சன்ஸ் இல்லையா. ஸோ பர்சன்ஸ் நம்ம அசிஸ்டன்ட்ஸ்னு எழுதக்கூடாது. மொத்தம் எத்தனை பேர்? A1, A2, A3, A4 4 அசிஸ்டன்ட், C1, C2, C3, C4ன்னு 4 கிளர்க்ஸ், M1, M2 M1, M2, M3 3 மேனேஜர், E1, E2ன்னு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ சேலரி எல்லாருக்கூடய மேட்ச் பண்ணலாம். அசிஸ்டன்ட்ஸுடைய சேலரி எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணியாச்சு. தென் 25,000 கிளர்க்ஸுடைய சேலரி எல்லாம் C1, C2, C3, C4 கூட நான் மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 50,000 மேனேஜர்ஸ் கூட நம்ம ஆரோ டயக்ராம் வரையணும். ஸோ 50,000 மேனேஜர்ஸ் கூட 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. 3 மேனேஜர்ஸ் கூடயும் பேர் பண்ணணும். லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸுடைய சேலரியை ஆரோ டயக்ராமில் பேர் பண்ணிட்டா போதும். இவ்வளோ தான் நம்மளுடைய லாஸ்ட்டு சம்.